வெல்கம் டு மோமண்ட்மீ சீக்ரெட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான இட்லி உப்புமா. வீட்டில் இட்லி மீதம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம உப்புமா செய்யலாம். நைட் டிஃபன், காலையில் டிஃபனை நைட்டு டிஃபனாக எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் செஞ்சது தான். இப்போ பாருங்கள், இது காலையில் செஞ்ச இட்லி. இது இல்லையா, இப்போ நம்ம இதில் உப்புமா செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த இட்லியை அப்படியே உதிர்த்து நீங்கள் தாளிக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நாம் இப்போ பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இல்லையா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணி தான், நல்ல தண்ணி. அதில் இந்த இட்லியை ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் இல்லையா ஊற வைங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த இல்லையா நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்து நீங்கள் அதில் இட்லியை உதிர்க்கணும். பாருங்கள் எப்படி பண்ணுறோன்றது. இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. டிஸ்கிரிப்ஷன் நான் இல்லையா இதுக்கு மட்டும் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், எதுவுமே போடல. ஏன்னா நீங்கள் இது இல்லையா விஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் இது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லியை நல்லா முக்குங்க. நல்லா முக்கி எடுத்து அதை இல்லையா தண்ணியை நல்லா இல்லையா நீங்கள் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ பிழிஞ்சிட்டிங்கன்னா அது அழகாக உதிரியாக வரும். பாருங்கள், நீங்கள் அது இது பண்ணும்போது நல்லா உதிரியாக, அது கட்டியாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கணும். நான் இப்போ எல்லா இட்லியும் இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா இட்லியும் நாங்கள் இது பண்ணிவிட்டு நைட்டு டிஃபனாக பண்ண போகிறோம், சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் உங்கள் கூட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் இதை பாருங்கள், வீட்டில் செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம இட்லி இல்லையா வீட்டில் செய்வோம் இல்லையா, மீதம் இருக்கும். அதை நீங்கள் நைட்டு அப்படியே நீங்கள் சாப்பிடாம இந்த மாதிரி உப்புமா நீங்கள் தாளிச்சிங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது தெரியவே தெரியாது உங்களுக்கு இல்லையா இது இட்லி காலையில் இட்லியில் செஞ்சதுன்னு. இப்போ நைட்டு எதுவும் டிஃபன் செஞ்சுருக்காங்கன்றது தான் தெரியும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் செய்யுங்க. இப்போ நான் இல்லையா உங்களுக்கு தாளிக்க சொல்கிறேன். ஒரு இல்லையா நல்ல பாத்திரம், பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா கலர முடியும் இல்லையா. அதனால் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு தாளிக்கணும். நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் கடுகை போடுங்க. அது நல்லா வெடித்த அப்புறம் அதில் நல்லா ஒரு 5-6 மிளகாய் நல்லா கிள்ளி போடுங்க. இந்த மாதிரி காம்பு இருக்க மாதிரி போடுங்க. சூப்பராக இருக்கும் ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்ட அப்புறம் இதில் இல்லையா நமக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம எடுக்க போகிறோம். கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லது. நீங்கள் இல்லையா முடி வளர்ச்சிக்கு, அப்புறமா கருவேப்பிலை சாப்பிட்றதுனால கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. அது கர்ப்பப்பையை இல்லையா க்ளீன் பண்ணும். ஸோ நீங்கள் இல்லையா கருவேப்பிலையை மேனிட்டரியாக எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சு. அது போட்ட உடனே அதில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கருவேப்பிலையை மட்டும் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வாங்கி வைங்க. இப்போ நாம் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா குட்டியாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இல்லை வெங்காயத்தை நாம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் போட்டு நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா தாளிங்க, சரிங்களா? ரொம்ப ப்ரௌனாக ஆகணும், அந்த கோல்டன் ப்ரௌனாக ஆகணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாயில் தட்டுப்பட்டால் தான் சூப்பராக இருக்கும். அது நறுன்னு நல்லா இருக்கும். ஸோ இல்லையா நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி, குழம்புக்கு செய்கிற மாதிரி ரொம்ப நல்லா தாளிக்கணுன்றது அவசியமே இல்லை. இதை நல்லா கொஞ்சம் அது வதங்கினாலே போதும், கொஞ்சம் வதங்கணும், ஓகேவா? இப்போ நாம் இதில் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை பார்த்து போடுங்க. ஏன்னா நம்ம இட்லியிலேயே உப்பு இருக்கும். நம்ம மாவு கலரும் போதே நல்லா கலக்குவோம் இல்லையா, அப்போவே அதில் உப்பு போட்டிருப்போம். ஸோ உப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்காக தான் உப்பை மட்டும் அது பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ நாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதில் அதை உதிர்த்து வச்சுருந்தோம் இல்லையா இட்லியை, அது நம்ம சேர்க்க போகிறோம், சரிங்களா? அது எப்படி சேர்க்கணுன்னா ஃபுல்லாகவே ஒரே டைமில் போடாமல் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ நல்லா கிளறணும். அந்த இல்லையா ஹீட்டு இல்லையா அந்த இட்லி உதிர்த்த இட்லியில் போகணும்.
நம்ம வந்து இல்லையா இப்போ இதை கொஞ்சம் வேக வைக்கிற மாதிரி அந்த ஹீட் அதில் வந்தால் தான் அந்த உப்புமா சுவையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறுங்க. ஒரேடியாக போட்டு கிளறாதீங்க. ஸோ அதில் வந்து மிக்ஸ் ஆகாது, உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாது. அப்புறமா ஹீட் இறங்காது. நல்லா சூடாக ஆகணும், அந்த சூடு வரணும் அந்த இட்லியில். அந்த இட்லி உதிர்த்த இட்லி இருக்கு இல்லையா, அதில் நல்லா சூடு வரணும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு நல்லா கிளறுங்க. சுவையாக இருக்கும். நல்லா இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வேணும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டில் நெய் மேலே சேர்த்துக்கிறீங்கன்னா கூட சூப்பர். நல்லா வந்து இல்லையா ஸ்மெல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. நீங்கள் இல்லை நான் வந்து காலையில் வச்ச இட்லியை தான் நைட்டு செய்யணுமா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காலையில் நீங்கள் இட்லி செஞ்சிட்டீங்க, இட்லிலேயே உப்புமா செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கணும், குழந்தைங்க நல்லா வந்து இல்லையா இப்படி இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையிலேயே செஞ்சுக்கலாம். இது மீதம் இருக்கிற இட்லியில் தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷான இட்லியில் கூட செய்யலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க நல்லா கலரியாச்சு. இப்போ நாம் கொத்தமல்லியை தூவி இந்த ரெசிப்பியை நம்ம முடிக்கிறோம். இப்போ ரெசிப்பியை வந்து இல்லையா நல்ல ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா ஒரு பவுலில் நீங்கள் போட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த ஷேப்பில் வரும். சூப்பராக இருக்கும். ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிப்பியை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.